என்னன்னே தெரியல. ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருந்துச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்போ, அவங்க சொன்னாங்க, "சரி ஏதாவது மூவிக்கு வேணா போயிட்டு வரலாமா ஈவினிங்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ₹1000 செலவாகும் கண்டிப்பா மூவிக்கு போறோம் அப்படின்னா. எதுக்கு வேஸ்ட்டா அவ்வளோ செலவு பண்ணிட்டு, செலவே இல்லாம பக்கத்துல வேற எங்கேயாவது சும்மா போயிட்டு வரலாம். ஒரு ரவுண்ட் மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு, நாங்க தடிக்கி விழுந்தா வர்றது ஒரே இடம் கங்கை கொண்ட சோழபுரம் தான். ஏன்னா எங்க ஊர பொறுத்தவரைக்கும் டவுனுன்றாங்க. ஆனா வில்லேஜ் மாரி தான் இருக்கு. இன்னுமே வந்து பெருசா என்டர்டெயின் பண்ற மாரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு ரிலாக்ஸா இருக்கிற மாரி எந்த விஷயமுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் எப்போவாவது வர்றது. ஸோ அந்த மாரி போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 3 பேரும் கிளம்பிட்டோம். பொதுவாவே எங்க லைஃப் ஸ்டைல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது வேணுன்றத செஞ்சுப்போம், ஹேப்பியா இருப்போம். இல்லாதப்ப இருக்கிறத வச்சு ரொம்ப ஹேப்பியா இருப்போம். இப்படி தான் எங்க லைஃப் ஸ்டைல வந்து நாங்க வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசா எந்த சேவிங்ஸும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இருக்கிறத வச்சு ஃபேமிலிய ரன் பண்றோம். அவ்வளோதான் சொல்லணும். சின்ன சின்ன சண்டைகள், கோவம் எல்லாமே இருக்கும் தான். ஆனா, அதெல்லாம் அந்தந்த நேரத்தில அப்படியே முடிஞ்சிரும். இந்த மாரி என்னைக்காவது வெளியில போயிட்டு, எங்களுக்கு புடிச்ச மாரி ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல பொழுது போயிடுச்சு. அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த புல்லுலலாம் படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு, அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கபடிலாம் விளையாண்டோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, 7:30 கிட்ட ஆச்சு டைமு. சரி டின்னருக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப, சரி பரோட்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா, நாங்க ரொம்ப ரேர் தான் அதெல்லாம் வாங்கவே மாட்டோம். முடியல ஏதாவது டிஃபன் வெளியில வாங்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இட்லி தான். அத தவிர்த்து வேற எதுவுமே நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்க மாட்டோம். பட் எனக்கு அந்த சிக்கன் கடாய் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி குடுத்துருந்தாங்க. அது நல்லா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. சரி இன்னைக்கும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால எனக்கும் தம்பிக்கும் மட்டும் வாங்கி குடுத்தாங்க. அவங்க சாப்பிடல. வீட்டுக்கு வந்ததும் உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு, பாத்திரம் பார்த்தீங்கன்னா, சிங்க்ல நெறைய போட்டு வச்சுட்டேன். நெறைய இருந்தது. அவரு என்ன சொன்னாருன்னா, "வெளில எடுத்து போடு. நான் வேணா கழுவி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் கொஞ்சம் யோசனையா இருந்தது. வேணாம் அவங்க விளக்குனா 1/2 மணி நேரத்தில செய்றது 1 மணி நேரம் கிட்ட ஆயிடும். சரி நம்மளே பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நானே பொறுமையா உட்காந்து பாத்திரம்லாம் தேய்ச்சுட்டு, வீடு ஃபுல்லா பெருக்கி விட்டு, கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல